அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக. பசியாரெல்லாம் சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, தேங்காய் சாதமும் கோழி குழம்பும். தேங்காய் சாதத்துக்கு 2 தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசி அளவுக்கு சொல்கிறேன். 2 தேங்காய் இது மாதிரி எடுத்து உடச்சி நறுக்கி பால் எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி. அப்புறம் நம்ம கேஸை பற்ற வச்சு 1 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இங்கே எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் வாசம் வரும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெய் நாங்கள் பசு நெய் வீட்டிலையே எடுப்போம். பாடை இருக்குது, இப்போ கொஞ்சம் எடுக்க முடியாத வேலையாக இருக்குது, அதனால் எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால் பாக்கெட் நெய் ஊற்றிருக்கேன். இங்கே பசு நெய் தான் யூஸ் பண்ணுவோம், காலியாக போயிடுச்சு, அதனால் பாக்கெட் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பட்டை போட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலையை 3 பிச்சு போட்டுக்கோங்க. 4 கிராம்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்டார் பூ போட்டுக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸ்டார் பூ போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், அது ஒரு சிறு இனிப்பு தன்மையும் கிடைக்கும் அதில் இருந்து. ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ண 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. நாங்கள் தேங்காய் சாதத்துக்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடுவோம். ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க, வெங்காயமும் கொஞ்சம்தான் போடுவாங்க. நாங்கள் 3 போட்டிருக்குறோம். ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் 3 தக்காளி. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் அளவுக்கு செவக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பிரியாணிக்கு தான் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா செவக்கணும், அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும் பிரியாணியில். தேங்காய் சாதத்துக்கு இந்த அளவு வெந்தால் போதும். இந்த நேரத்தில் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டுட்டு அது நல்லா வேகிறதுக்கு சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு நல்லா கிளறி விட்டு அது நல்லா வேக விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறிட்டு 1 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. முன்ன உள்ள தக்காளிலாம் இப்போ உள்ள தக்காளிலாம் நல்லா வெந்துடும். இப்போ உள்ள தக்காளி வேக மாட்டேங்குது, கல் மாதிரி இருக்குது. அதனால் 1 நிமிஷம் வேக விட்டு, ரொம்ப நேரம் வேக விட்டு ஏண்டா அடி பிடிச்சிரும். அதனால் 1 நிமிஷம் பொறுத்து பார்த்து கிளறி விட்டுட்டு இப்படி நசுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வேக வைங்க. கொலையை நல்லா வேகட்டும். அது நல்லா எவ்வளோக்கு எவ்வளவு வெந்து குழக்குழண்டு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. எந்த ஒரு சமையல்லையுமே தக்காளி நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். எண்ணெயிலேயே வெந்தால் சிலர் அரைச்சி போடுவாங்க, அரைச்சி போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இப்படி கட் பண்ணி எண்ணெயில் வெந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு வேக வைப்போம். சிலர் வெங்காயம் வேகும் போதே இஞ்சி பூண்டு போடுவாங்க. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும், அதை சுரண்டிக்கிட்டு இருக்கணும். அதனால் அப்போ போட தேவையில்லை, இப்போ போட்டாலே நம்மளுக்கு நல்லா வாசம் கிடைக்கும். தக்காளி வெங்காயம் வெந்தவனையே போடலாம், நல்லா வாசம் கிடைக்கும். இஞ்சி போட்டு நல்லா வெந்தவுடனே அதுக்கப்புறம் 1 கிலோ அரிசிக்கு நல்லா ஒரு 5 பச்சை மிளகாய் போடுங்க. நான் கீரையில் அப்படியே முழுசாக தான் போடுறேன், ஏன்டா எங்களுக்கு வாசம் மட்டும்தான் வேணும், காரம் வேணாம். எங்களுக்கு காரம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். தேங்காய் சாதத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாயில் ஒரு வாசம் கிடைக்கும், அதனால் முழுசாக போட்டிருப்போம்.
இங்கே வேண்டாம் கீரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா இதில் கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா கிளறி வதங்க விடுங்க. அதில் நல்லா வதங்கினோடனே நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு பச்சை வாசம் மிளகாயில் போன பிறகு மிளகாயில் பச்சை வாசம் போனது பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிக்கங்க. நான் இந்த காப்படி அளக்கில் தான் அளந்து ஊற்றுறேன். ஒரு அளக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 2 அளக்கு பாலும் தண்ணி கலந்து ஊற்றிக்கங்க. நல்லா நின்று வேகிற அரிசியாக இருந்தால் 2 அளக்கு ஊற்றுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வேகிற அரிசியாக இருந்தால் 2.25 ஊற்றுங்க. உங்கள் அரிசியை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கங்க. நம்ம பிரியாணிக்கு வந்து ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு அரிசி தண்ணி தான் ஊற்றுவோம். ஆனால் தேங்காய் சாதத்துக்கு அப்படி இல்லை, விரைச்சிக்கிறோம் தேங்காய் சாதம். அதனால் ஒரு உலக்குக்கு 2.5 ஊற்றுங்க. நல்லா நின்று வேகிற அரிசியாக இருந்தால். கொஞ்சம் சீக்கிரம் வேகிற அரிசியாக இருந்தால் 2.25 ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதிலையே கலக்கி நம்ம உப்பை டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே நம்மளுக்கு உப்பு அளவு தெரிஞ்சிடும். கரெக்டாக இருந்துச்சுன்னா ரைஸுக்கும் சரியாக இருக்கும். மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம அரிசியை கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்குவோம். தேங்காய் சாதத்துக்கு வந்து கொதிக்கக்கூடாது. இப்படி நுரை வரும்போதே அரிசியை நம்ம போட்டுறணும். கொதிச்சுச்சுண்டா அதோடைய வாசம் போயிடும். நம்ம பிரியாணிக்கெலாம் கொதிக்க விடுவோம். ஆனால் தேங்காய் சாதத்துக்கு கொதிக்கக்கூடாது. இப்படி நுரை வரும்போதே அரிசியை போட்டுறணும். நாங்கள் தண்ணியை சேர்த்து தான் அளந்து வச்சுருக்குறோம். அரிசியை ஊற வச்சுருக்கோம். பால் அளந்து ஊற்றிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே தண்ணியும் வச்சு ஊற வச்சோம். அதனால் தண்ணி இருக்குது அரிசியில். எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பாருங்கள். 10 நிமிஷம் நீங்கள் ரொம்ப நேரம் இப்படி மூடியும் வச்சிடாதீங்க, பொங்கி ஊற்றிடும். கவனமாக பார்த்துக்கங்க. தேங்காய் பாலுன்றதுனால பொங்கி ஊற்றிடும். கவனமாக பார்த்துக்கங்க. இடையில கொஞ்சம் மூடியை திறந்து கிளறி விட்டுக்கங்க. நல்லா கொதித்து வருது நம்மளுக்கு சாப்பாடு. இப்போ மறுவாட்டி மூடியை திறந்து கிளறி பாருங்கள். இந்த பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம தம்மில் போடலாம் சாப்பாட்டை. அதுக்கு நம்ம வந்து ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கு வச்சுருப்போம். எல்லா வீட்லேயுமே இருக்கும். அந்த தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கங்க. அது தோசைக்கல்லை வச்சோடனே நம்ம சாப்பாடு சட்டியை தோசைக்கல் மேலே வச்சிடலாம். சாப்பாட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அது மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாவது நம்ம வந்து
வெள்ளைப்பூடுலாம் நசுக்குவோம்ல, இஞ்சிலாம் நசுக்குவோமே, அந்த கல் இருந்தால் வெயிட்டு மேலே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு தால்ச்சாவோ கறி சால்னாவோ வைப்போம். அது வந்து ஹீட்டாக இருக்கும். அதை கூட நம்ம அந்த வெயிட்டாகவும் இருக்கும். அந்த குழம்பு சட்டியை கூட மேலே அப்படியே தூக்கி வெயிட்டுக்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெயிட்டுக்கு வந்து கல்லை வச்சுக்கோங்க. இப்படி ஏதாவது கனமான கல்லை வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். தேங்காய் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கிளறி விட்டு நம்ம பதத்தை பார்க்கலாம், எப்படி பதமாக இருக்குன்னு, நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு உப்பு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம இந்த தண்ணி ஊற்றும் போதே உப்போடைய அளவை பார்த்துக்கிறணும். தண்ணியையும் அளவு கரெக்டாக வைக்கணும். சீக்கிரம் வேகிற மாதிரி இருந்த அரிசியாக இருந்தால் 2.25 வைங்க. ஒரு கப்புக்கு 2.25 கப்பு ஊற்றுங்க. கொஞ்சம் நின்று வேகிற அரிசியாக இருந்தால் ஒரு கப்புக்கு 2.5 ஊற்றுங்க. ஊற்றுனா உங்களுக்கு பக்குவம் சரியாக வந்துடும். இப்போ நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கோழி குழம்பு பார்ப்போம். கோழி குழம்புக்கு தேவையான பொருள்கள்: 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கடலை, வேர்க்கடலை, தேவையான அளவு முந்திரி, தேங்காயும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கொத்தமல்லி புதினா, வெங்காயம் 2. நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம குக்கரை வச்சு, இல்லை நீங்கள் சட்டியில் தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சுக்கிடலாம். குக்கரில் நான் வைக்கிறேன். குக்கரில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, சிறிது பட்டை போட்டு 3 கிராம் போட்டு 2 ஏலக்காய் போட்டு, சிறிதளவு இலை போட்டிருக்கேன், பிரியாணி இலை. 2 வெங்காயத்தை போட்டு வேக விடுவோம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது கொஞ்சம் செவந்து வந்தோடனே நம்ம தக்காளியை போடுவோம். தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வைப்போம். கசகசா முன்னெல்லாம் நல்லா இருக்கும், நம்ம கல்யாணத்துக்கு போட்டோம்னா. இப்போ முன்ன மாதிரி கசகசா வர்றதில்ல. அதில் வந்து தூள் மாதிரி என்னத்தை கலக்கிறாங்கன்னு தெரியல. அதனால் அதில் டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினோடனே நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்க கோழியை இதில் போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னே நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்கும்ல, குழம்பு மசாலாத்தூள், அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா எண்ணெயில் கிளறி விட்டோன்னே கோழியை போடுவோம். இந்த கசகசாவில் ரவையெல்லாம் கலக்கிறாங்க, அதனால் டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால தான் நம்ம அந்த டேஸ்ட்டுக்காகத்தான் முந்திரியும் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு சிலர் முந்திரி மட்டும் போடுவாங்க, வேர்க்கடலை போட மாட்டாங்க. நம்ம 2மே சேர்த்துருக்கோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிக்கிறோம். அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க.
நல்லா கிளறி விட்டோன்னே உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். நான் சின்னதாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதனால தான் இப்போ போடுறேன். உருளைக்கிழங்கை போட்டுட்டு புதினா மல்லியும் சேர்த்துக்கங்க. இதோட உருளைக்கிழங்கு போட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றி புதினா மல்லி போட்டு குக்கர் மூடியை மூடி வச்சுக்கிடுவோம். உப்பு போட்டுக்கங்க தேவையான அளவு. குக்கர் மூடியை மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கிடுவோம். குக்கரில் உள்ள கேஸ்லாம் போனவுடனே நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம கோழி குழம்பு பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்குது, வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.